ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. சிலப்போ நமக்கு மன சோர்வு இருக்கும் இல்லையா? அது எதையோ நம்ம இழந்த ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஒன்றும் இல்லை, கடைசியில் ஆழ்ந்து யோசிச்சுட்டு போகிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும். எக்ஸாம்பிள், வேறு ஆசையெல்லாம் இல்லை, நல்ல ஒரு சாதாரணமான விஷயந்தான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு இல்லத்தரசி ஒரு வீட்டில் அம்மா அப்பா குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா வந்துட்டு எப்படியும் குழந்தைகளுக்காக தான் சமைச்சு தருவாங்க. குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அது சமைச்சு தருவாங்க. புருஷனுக்கு என்ன பிடிக்குமோ சமைச்சு தருவாங்க. அதில் இருக்கிற மிச்சம் மீதியை சாப்பிடுவாங்க. எப்படியோ அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் படுத்தா போதும், அந்த டயர்ட்னஸ் வந்துடும். இதில் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், தியாகம் பண்ணுறோம், சந்தோஷம். அது ஒரு நேரத்தில் என்னாகும் தெரியுமா? ஒரு மாதிரி விரக்தினா ஃபெடப் ஆகிடும். நமக்காக நம்ம கொஞ்சமாவது வாழணும் இல்லையா? ரொம்ப நிறைய இல்லை, கொஞ்சமாவது. ஒன்றும் இல்லை, சில பேருக்கு வெங்காயம் போட்டு வெள்ளரை உப்புமா பிடிக்கும். சில பேருக்கு வந்துட்டு வெஜிடபிள் போட்டு வெள்ளரை உப்புமா பிடிக்கும். எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு உளுத்தம்பருப்பு வரமிளகா போட்டு நல்லா கிளறி தொய்ய மணக்க கிளறி நம்ம இத்தனை சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையை புதைச்சி மனசில் புதைச்சி வச்சுக்கிட்டு இப்படியே உழண்டுருப்போம், புருஷனுக்காக குழந்தைகளுக்காகன்னு. கடைசியில் நமக்கு ஒரு நாள் அடச்சா அப்படின்னு ஒரு மனசில் விரக்தி வரும். அதுக்கு விடக்கூடாது. அதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக உற்சாகத்தை எழுப்புற மாதிரி என்ன பண்ணலான்னா, நம்ம கொஞ்சோண்டு எடுத்து நமக்காக நமக்கு பிடிச்சதை கொஞ்சோண்டு செஞ்சு சாப்பிட்லாம். அப்போ தான் நமக்கும் ஒரு உற்சாகம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.